வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். தமிழகத்தின் நிதி நிலைமை மற்றும் திமுக அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக கடன் வாங்குவதில் இந்தியாவில் முதல் மாநிலமாக முதலிடத்தை வகிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதிமுக ஆட்சி இருந்ததை விட தற்போது திமுக ஆட்சியில் 26 விழுக்காடு அளவை தாண்டி கடன் வாங்கக்கூடிய அளவு என்பது அதிகமாக கொண்டே வருகின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுத்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்க முடியுமா என்று சவால் விடுத்திருக்கிறார். 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம், அதில் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றோம், மீதி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் நிதி நிலைமை என்பது அதல பாதாளத்துக்கு சென்று விட்டதாகவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில் வாக்குறுதி நிறைவேற்றுவதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய கூற்று என்பது முரண்பாடாக உள்ளது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது 505 389 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றோம் என்று கூறியிருப்பதன் மூலமாக முரண்பாடாக உள்ளது என்று குறிப்பிட்டு திமுக நிறைவேற்றாத பல வாக்குறுதிகளை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். இப்படியாக திமுக அதிமுக மாறி மாறி குற்றச்சாட்டில் முன்வைத்து வருகிறார்கள். தமிழக நிதி நிலைமை மிக மோசமாக செல்கிறதா என்பதை பற்றி தான் விவாதிக்க இருக்கின்றோம். இதை பற்றி விவாதிக்க நம்முடன் இணைகிறார்கள் 4 சிறப்பு விருந்தினர்கள். முதலாவதாக திமுகவிலிருந்து திரு கரூர் முரளி, அதிமுகவிலிருந்து திரு விஜயகுமார், பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன். 4 பேரும் நிகழ்ச்சியில் வரவேற்கின்றோம். கோபாலகிருஷ்ணன் சார், இது அரசியல் ரீதியா போறதுக்கு முன்னாடி பொருளாதார ரீதியாக உண்மையில தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இருந்தே நிகழ்ச்சியை தொடங்குறேன். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டக்கூடிய அறிக்கையில அதிமுக ஆட்சி இருந்தது வரைக்கும் 25 விழுக்காடு வரைக்கும் நாங்க மெயின்டைன் பண்ணிருந்தோம். கடன் வாங்கக்கூடிய அளவு 25 விழுக்காடு வரைக்கும் நாங்க கொண்டு வந்தோம். இப்போ 26 விழுக்காடையும் தாண்டி திமுக ஆட்சியில் போய்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. 2022-23 ஆண்டு பார்த்தீங்கன்னா 36,215 கோடி வருவாய் பற்றாக்குறை. 2023-24 44,907 கோடி வருவாய் பற்றாக்குறை. 2024-25 49,279 கோடி வருவாய் பற்றாக்குறை தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே போகின்றது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமைங்கிறது எப்படி இருக்கு? இந்த வருவாய் பற்றாக்குறை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்ப இது கடந்த சில ஆண்டுகள் அப்படின்னு இல்லை, 20 ஆண்டுகளாகவே நம்ம கடந்த 20 ஆண்டுகளாக எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாடுடைய அந்த பொருளாதாரம், அந்த முதலீட்டுக்கு உண்டான அந்த ஃபோக்கஸ், அந்த முதலீடுகளுக்கு உண்டான அந்த கான்சென்ட்ரேஷன் குறைந்து தான் காணப்பட்டது. அதனால தான் கடந்த 10-15 ஆண்டுகளாகவே பல மாநிலங்கள், இப்போ தெலுங்கானா போன்ற மாநிலங்கள், அங்கே ஒடிஷா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் அதிகமாக முதலீடுகளை ஈர்த்து அதை கவர்ந்து அதை அதிகப்படியாக ஈர்த்து வந்ததை நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். ஸோ அதனால இப்போ கடந்த சில ஆண்டுகளாக தான் இந்த $1 trillion எக்கானமி அப்படிங்கிற அந்த ஸ்லோகன்லாம் வந்திருக்கு. அதாவது இந்த பொது அரசியல் தளத்துல, பொது தளத்துல முதல் முறையாக பொருளாதாரம் குறித்து இப்ப கடந்த சில ஆண்டுகளாக தான் பேசப்பட்டிருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டாலும் நம்ம கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பெரிய அளவுல முனைப்பு காட்டல. அதாவது மாறி மாறி இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, 20 ஆண்டுகளாக நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பெரிய அளவுல பொருளாதார மேம்பாட்டுக்கு உண்டான ஃபோக்கஸ் இல்லை அப்படிங்கறதான் அதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். முதலீடுகள் அப்பப்போ கொண்டிருக்கு. இப்போ இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க முதலீடுகள் அப்பப்போ கொண்டுதான் இருக்கு. பட் இது போதுமா? இது போன்ற ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது அந்த ஆட்சியின் செயல்பாடுகள், ஆட்சி முறை அப்படிங்கிறது நிதி கட்டுப்பாடு அப்படிங்கிறது, அந்த பிஸ்கல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம், அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது இப்ப தனி மனிதர் ஒரு வீடுகள்லயோ இல்ல ஒரு தொழில்துறை நிறுவனத்துல எப்பொழுதுமே அந்த செலவினங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். நம்மளுடைய ரெவென்யூ அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறது தனியார் வீடுகள்லயும் தனியார் துறைகள்லயும் இருக்கும். பட் அரசாங்கத்துல அந்த மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய நாட்டின், நம்மளுடைய இந்த ஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். மக்களுடைய நலனும் முக்கியம், அதே நேரத்துல நம்ம பொருளாதாரத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற
செயல்பாட்டோடு தான் கடந்த 60-70 ஆண்டுகளாக வெவ்வேறு அரசுகள் வந்து முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பட் அது எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வரையறை தேவை. அதனாலதான் இப்ப மத்திய அரசு வந்து அந்த பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிதி பற்றாக்குறையை ஒரு கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை வந்து மாநிலங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதற்கு மேல ஒரு அளவுக்கு மேல அந்த கடன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த ஜிடிபி, ஸ்டேட் ஜிடிபியோடைய ஒரு அளவீடு தான் இருக்கு. அதற்கு உட்பட்டு கடன் வாங்கி கொள்ளலாம். பட் அந்த வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது வந்து பல்வேறு கேட்டகரியில இருக்கு. அதாவது ப்ரொடக்டிவ் லோனா, அதாவது அந்த வாங்கக்கூடிய கடன் திருப்பியும் அது வந்து பொருளாதாரத்துக்கு செல்கிறதா, இல்ல வந்து அனாவசியமான செலவினங்களுக்கு அந்த கடன் வந்து செலவு செய்யப்படுகிறதா அப்படிங்கிறதா கேள்வி. கடன் வாங்குவதில் இல்ல ஒரு கடன் அளவு உயர்வதில் தவறில்லை. அது ஏன் உயருது, அந்த உயர்வு அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு, மாநிலத்துடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றதா இல்லை ஏற்புடையது இல்லையா அப்படிங்கறதான் பார்க்கணும். ஏன்னா கடன் வாங்குறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் அதற்குண்டான வட்டி நம்ம செலுத்தி கொண்டே இருக்கணும். இந்த வட்டி அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து கொண்டிருக்கும். அதே நேரத்துல புதிய கடன்களையும் வாங்கி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால இதை வந்து எப்படிங்கிறது முனைப்போட பார்க்கணும். இது அரசியல் தளங்கள்ல வந்து பல்வேறு விதமாக, அதாவது கடந்த ஆட்சியில இருந்தவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியை குறை சொல்வதும் அதற்கு பதிலளிப்பதும் அப்படிங்கறது வந்து அரசியல் தளத்துல வைத்திருந்தாலும் பொருளாதாரம் குறித்த ஒரு ஒருமித்த கருத்து, ஒரு கன்சென்சஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து அரசியல் வேறுபாடுகள், நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டிருந்தாலும் நம்மளுடைய அந்த ஒட்டுமொத்த போக்கஸ் அப்படிங்கறது அடிப்படையான பொருளாதார கொள்கைகள்ல ஒரே ஒருமித்த கருத்தா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த $1 trillion எக்கானமி, அதாவது மாநிலத்திற்கு இப்போ மத்திய அரசு இப்ப நம்ம கண்ட்ரியோடைய ஜிடிபி $5 trillion எக்கானமி அப்படின்னு ஒரு எய்ம் வைத்திருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்த அளவுல $1 trillion எக்கானமி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது இப்ப இருக்கக்கூடிய கட்டமைப்புல நிச்சயமாக அது இன்னும் பல ஆண்டுகள் எடுக்கும். அதாவது இந்த 2030 அது சாத்தியப்படுமா அப்படிங்கறது தெரியல, பல ஆண்டுகள் எடுக்கும். அதனாலதான் ஒரு ஒருமித்த கருத்து, பொருளாதார விஷயம் குறித்து வர ஒரு ஒருமித்த கருத்து இருக்கணும். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி 20 ஆண்டுகள்ல நம்ம பின்தங்கிய முக்கிய காரணம் வந்து தேர்தல் அரசியல் ஒரு முன்னுக்கு வந்து விட்டது. அதுதான் பிரச்சனை. அதாவது தேர்தல் நேரத்துல இருக்கக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகள் இதெல்லாம் தான் வந்து தீர்மானம் பண்றதுனால பொருளாதாரம் மேல இருந்த ஒரு போக்கஸ் கடந்த 20 ஆண்டுகளாக குறைந்து விட்டது அப்படிங்கறத நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதர மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப காம்படிஷன் அதிகமா, இப்ப முதலீடுகள், இப்ப டெவோஸ்ல உலக பொருளாதார மாநாடு நடந்து கொண்டிருக்கு, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் நடந்து கொண்டிருக்கு டெவோஸ்ல. அங்க பார்க்கும்போது பல உள்நாட்டு, நம்ம மகாராஷ்டிரா சிஎம் இருக்காரு, ஆந்திரா சிஎம், இது போன்ற பல மாநில முதல்வர்கள் அங்கே இருப்பது என்ன காரணம் அப்படின்னா அந்த போட்டித்தன்மை அதிகரித்து விட்டது. வெளிநாட்டு முதலீடுகளை வந்து ஈர்ப்பதுல வந்து இந்தியா முன்னிலை வகித்தாலும் அந்த இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய முதலீடுகள் எந்த மாநிலத்துக்கு போகிறது அப்படிங்கறதான் கேள்வி. சோ அதற்கு அதிகமான ஒரு போட்டி சூழல் காணப்படுது. மாநிலங்கள் வந்து முன்பு மாதிரி இல்லாம இப்ப ரொம்ப ப்ரோஆக்டிவாக அவர்களை போய் முதலீட்டாளர்களை சந்திப்பது, இது போன்ற அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப துரிதமாக இருந்ததுனால காம்படிஷன், போட்டி அப்படிங்கறது அதிகரித்து கொண்டிருக்கு. இது போன்ற காலகட்டங்கள்ல தமிழ்நாடு வந்து இந்த அரசியல் பொருளாதாரம் குறித்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு அந்த அரசியல் ஒரு கன்சென்சஸ், ஒருமித்த கருத்து ஏற்படும் பட்சத்துல நமக்கு இது போன்ற அந்த கடன் அளவு உயர்ந்தாலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது இதை நம்ம சமாளித்து விடலாம். அதுல இன்னொரு குறிப்பிட்டிருக்காரு என்னன்னா சார், 73 ஆண்டுகளை, கடந்த 73 ஆண்டுகளை பார்த்தோம்னா 2020-21 வரைக்கும் தமிழ்நாடு பெற்ற கடன் அளவை காட்டிலும், கடந்த 73 ஆண்டுகள்ல தமிழ்நாடு பெற்ற கடன் அளவை காட்டிலும் இந்த 4 ஆண்டுகள்ல வாங்கிய கடன் மற்றும் 5வது ஆண்டில் வாங்க உள்ள கடன் அளவு பார்த்தோம் அப்படின்னா 2025-26 வரைக்கும் பார்த்தோன்னா 5 லட்சம் கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல 50 விழுக்காடு கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, மூலதன செலவினுக்கு பயன்படுத்தப்படவில்லை, வருவாய் செலவிற்கு தான் பயன்படுத்தப்படுகிறது, செலவிடப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது எந்த மாதிரியான ஒரு போக்கை ஏற்படுத்தும், விளைவுகளை ஏற்படுத்தும்? இது அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப வாங்கக்கூடிய கடன் என்ன பர்பஸ் அப்படிங்கிறது, இப்ப நம்ம ஏற்கனவே வாங்கி இருக்கிற கடனை நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் செலுத்துவதற்கு திரும்ப மேலும் மேலும் கடன் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதுதான் நடந்து கொண்டிருக்கும். பெரும்பாலும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கடந்த காலங்களில் வாங்கின கடனுடைய வட்டியை செலுத்துவதற்கு திரும்பவும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அது போன்ற விஷயங்கள் இல்லை. கடன் வாங்குவதில் வந்து தவறில்லை, அது எந்த நோக்கத்திற்காக வாங்கப்படுவது அப்படிங்கறதான் பார்க்க வேண்டிய விஷயம்.
இப்ப அது வந்து முதலீட்டு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை கூட்டுவதற்கான அந்த கடன், இப்ப நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலைகள் போடுவது சார், ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப எந்த நோக்கமா இருந்தாலும் அது மூலதன செலவினத்துக்காக பயன்படுது அப்படின்னா தானே அது நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்றா இருக்கும். அதுதான் நமக்கு வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கறது எதுக்கு அப்படிங்கறதா முக்கியம். நம்ம வந்து ஒரு பொருளாதார ரீதியாக இப்ப எக்கனாமிக் பர்பஸ்க்காக வாங்கக்கூடிய கடன் வந்து திருப்பியும் பொருளாதாரத்துல வந்துடும் அது. பட் இது நம்ம கடந்த காலங்களில் வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்துவது, இல்ல வந்து திட்டங்கள், அதாவது பொருளாதார ரீதியாக வலு சேர்க்காத திட்டங்கள்ல வந்து அந்த பணத்தை முதலீடு செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்காது. அதனால கடன் வாங்குவது முக்கியம். இது மட்டுமல்ல, அது எந்த நோக்கத்துக்காக அந்த கடன் பெறப்படுகிறது, அதனுடைய பொருளாதார வேல்யூ, எக்கனாமிக் வேல்யூ என்ன அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது நம்ம தேவையில்லாத செலவினங்களுக்கு கடன் போகும் பொழுது அந்த கடன் சுமையை அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். ஓகே, பேசுவோம் சார், நம்ம பேசுவோம். கரூர் முரளி சார், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக பேசும்போது 505 வாக்குறுதிகளை நாங்க 389 வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பதில் கொடுத்திருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல தேர்தல் பிரச்சாரத்தின் போது 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு அப்போ பேசின முதலமைச்சர் இப்போ 389 வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றிருக்கும் அப்படின்னு சொல்றதுலே முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெறியாளர் அவர்களுக்கும் உடன் பேசுகின்ற சக சொற்பொழிவாளர்களுக்கும் என்னுடைய நன்றியத்தின் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் மகிழ்ச்சிகரமான செய்தி என்னவென்று கேட்டால், உலகத்திலேயே இரும்பை பயன்படுத்திய இனம் திராவிட இனம் என்பதை உலகத்திற்கு சொன்னதற்கும், டங்ஸ்டன் நிறுவன சுரங்கத்தை தமிழ் மண்ணில் இருந்து அகற்றுவதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டு அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தலைவர் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதோ பேசிக் கொண்டிருக்கிறார், வாயில் வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறார். ஏனென்று கேட்டால், சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இதோ வாரங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீர்களானால் அந்த மாவட்டத்தில் 376 திட்டங்கள், முடிக்கப்பட்ட திட்டங்களை முடித்து வைத்துவிட்டு 33 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு எங்கள் தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது, எங்கள் தேர்தல் அறிக்கையில் 505 தேர்தல் வாக்குறுதிகளை தந்தோம். அந்த 505 தேர்தல் வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். 116 வாக்குறுதிகள் இருக்கிறது என்று எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பேசியிருக்கிறார். அதை பேசியிருப்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ முரண்பாடு இருக்கிறது என்று அவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்வதெல்லாம், நாங்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள், உங்களை போல பொய் பேசக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் ஒரு காலத்தில் செல்போன் தருகிறோம் என்று சொன்னீர்களே, செல்போன் தேர்தல் அறிக்கையில் அதிமுக தேர்தல் அறிக்கை சொன்னது. அந்த செல்போன் திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்களா என்றால் நடைமுறைப்படுத்தவில்லை. சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை கடற்கரை சாலை அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அவர்கள் அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் தேர்தல் வாக்குறுதி இருந்தது. அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா என்றால் நிறைவேற்றவில்லை. ஆனால் மக்களுக்காக பயன்படுகின்ற ஒரு ஆட்சி, மக்களுடைய நலனிலே அக்கறை உள்ள ஒரு ஆட்சியாக இருக்கிற இந்த ஆட்சியை பார்த்து திவாலாகிற ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்றால் எந்த அடிப்படையில் பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அறிக்கையில எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்கூடிய அறிக்கையில அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஆட்சிக்கு வந்து 44 மாதங்கள் ஆகி கூட நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு இருக்காரு. நீட் தேர்வு ரத்து, குடும்ப அட்டைகளுக்கு கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை, பழைய ஓய்வூதிய திட்டம், மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் ரத்து, 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்த்தப்படும், எரிவாயு சிலிண்டர் 100 ரூபாய் மானியம், மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கீடு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காரு. இந்த வாக்குறுதிகளை எங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, 44 மாசம் தான் சார் ஆச்சு, இன்னும் 16 மாசம் இருக்கு. ஏன் நாங்க நிறைவேற்றுவோம்? ஏன் அவசரப்படுறீங்க? 5 வருஷம் ஒரு அரசாங்கம் ஒரு அரசு அளிப்பதற்கு தேர்தல் வாக்குறுதியை சொன்னால் 60 மாதங்கள் இருக்கிறது. 60 மாதத்துல இன்னும் எங்களுக்கு 16 மாதங்கள் இருக்கிறது. எங்கள் தலைவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதை பார்த்தாலும் திவால் என்று பேசுவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், 2011 உபரி வருமானம் உள்ள மாநிலமாக இந்த தமிழ்நாடு இருந்தது. ஆனால் இப்பொழுது 2013 மறுக்கிறாரு. இல்லை, அவர் மறுப்பது அவர் நோக்கம். நானும் மறுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சொல்வதெல்லாம் பொய் என்று நானும் மறுக்கிறேன்.
பதில் சொல்லியிருக்காரு. 2009-2010 வருவாய் பற்றாக்குறை பாத்தீங்கன்னா 3531 கோடி ரூபாய் இருந்துச்சு. 2010-2011 வருவாய் பற்றாக்குறை 2729 கோடி ரூபாய் இருந்துச்சு. இது எங்க உபரி நிதியை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேக்குறாரு. 2019 பார்த்தீர்களானால் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களையே பற்றாக்குறை அதிகம் உள்ள மாநிலம் எந்த மாநிலம் என்று கேட்டால் அது தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் தப்பை மதிப்பதற்கு எது வேண்டுமானாலும் பேசலாமே தவிர நம்மளுடைய பொருளாதார நிபுணர் அவர்கள் அற்புதமாக சொன்னார் அல்லவா, இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இருக்கிறது. 20 ஆண்டுகளாக திமுக பங்கு இருக்குன்னு சொல்றாரு அவரு. இல்ல இல்ல, நானுக்கு 10 ஆண்டு காலம் யாருடைய காலம்? எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த இந்தியா தமிழ்நாட்டில் நாங்க தான் அதிக ஆண்டுகள் ஆட்சி நடத்திய கட்சின்னு சொல்றாங்க. 2011 இறுதியில 2011 திமுக ஆட்சி இறுதியில தமிழகத்தின் கடன் 1 லட்சம் கோடியை தாண்டி விட்டது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. சரி, இப்ப நாங்க கடனை வாங்கினாக்க மக்களுக்கு தான் செலவு பண்றோம். மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள்லாம் நீங்க பேசுற பொழுது நம்மளுடைய ஐயா சோபாரகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் அல்லவா, இப்படி நல்ல நல்ல திட்டங்களை உலக முதலீட்டாளர்களை ஈர்த்து இந்த பொருளாதார பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கான நடவடிக்கை எங்கள் அரசாங்கம் கேட்கிறாரு. சார், வெள்ளை அறிக்கை கொடுங்க, தைரியம் இருந்தா வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்றாரு. வெள்ளை அறிக்கை எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் நாங்கதான் அப்போதைக்கு செய்தித்தாள நாங்க சொல்றதை பார்த்தாலே அது வெள்ளை அறிக்கை தான். ஒழுங்கா செய்தித்தாள படித்தா செய்திகள் தெரிஞ்சுக்கலாம். செய்தித்தாளம் படிக்காத ஒரு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அவர் தமிழ்நாட்டை ஆண்டுக்கு போன பிறகு அவர் வாங்கி வச்ச கடமைக்கு நாங்க வருஷத்துக்கு 48,000 கோடி ரூபாய் வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கிறோம். என்ன இந்த தமிழ்நாட்டுல என்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க? எந்த திட்டமும் கொண்டு வராமல் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு 10 வருட காலம் பாலடித்து விட்டு போனார்கள். 10 ஆண்டு காலம் பாலடித்து விட்டு போன பிறகு ஒரு பெரிய நிதி நெருக்கடிகளை எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எங்கள் தலைவர் அவர்கள் வந்த பிறகு அதை சரி செய்து இந்தியாவிலேயே கல்வித்துறையாக இருந்தாலும் மற்ற எந்த துறையாக இருந்தாலும் முதன்மை மாநிலமாக இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், தமிழ்நாடு திவாலாய் இருக்கிறாரு. முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் எந்த ஒரு நிதியும் ஒன்றிய அரசாங்கம் தரமாட்டேங்குது சார். எந்த நிதியும் ஒன்றிய அரசாங்கம் தரல. ஒன்றிய அரசாங்கம் தராத பொழுது கையில் இருக்கிற நிதியை வைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கத்தை பாதுகாப்போடு ஏற்றுக் கொண்டிருக்கிறார். எப்படி புஞ்சை தாய்க்கோழி பாதுகாக்குமோ அதே போல இந்த தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றுகள் ஜிஎஸ்டி வரிப்பு கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி வரி மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்களே, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? எவ்வளவு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க? உத்தரப்பிரதேசத்துக்கு 31,000 கோடி கொடுத்திருக்காங்க. அதே போல மத்திய பிரதேசத்துக்கு 13,000 கோடி கொடுத்திருக்காங்க. ராஜஸ்தானத்துக்கு 10,000 கோடி கொடுத்திருக்காங்க. எங்க தமிழ்நாட்டுக்கு வேற 7,000 கோடி கொடுத்திருக்காங்க. அதே போல மட்டுமல்ல, பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு வரி முயர்வு 40%. ஆனால் தென்கமலகத்துக்கு வெறும் 14% தந்திருக்காங்க. இப்படி தமிழ்நாடு எல்லா துறையிலும் வந்திக்கப்படுது சார். கல்விக்குரிய புதிய கல்வி கொள்கை திட்டத்துல எங்களுக்கு 2,000 கோடி தரணும் ஒன்றிய அரசு தரம் இருக்குது. இத்தனை கவலைகளுக்கு மத்தியில் ஒரு முதலமைச்சர் இவர் தமிழ்நாட்டை எப்படி ஆட்சி நடத்துகிறார் என்று நீங்க யோசிக்கணும். கடன் வாங்கிட்டு நான் ஒரு சின்ன புள்ளி விவரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு உங்கள் மூலமாக சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன திட்டம் தான். இதை நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிதி பரிந்துரை குழு ஒரு அரசு, ஒரு மாநில அரசு, வளர்ச்சி அடைந்த மாநில அரசு எவ்வளவு கடன் வாங்குறாங்க என்று ஒரு பட்டியலை தந்திருக்கிறார்கள். அந்த பட்டியலில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் 2021 இருந்து 2022 வரை 28.7% கடன் வாங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் மாநில அரசு கடன் வாங்கியது எவ்வளவு தெரியுமா? 20.1% வாங்கியிருக்கிறோம். அதே போல 2022 இருந்து 2023 வரை 29.3% கடன் வாங்குறாங்க என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த அரசு 26.87% தான் கடன் வாங்கியிருக்கோம். அதே போல 2023 இருந்து 2024 வரை 29.1% கடன் வாங்குறான்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வாங்கியிருக்கிற கடன் 26.72%. 2024 இருந்து 2025 வரை நிதிக்குழு வாங்க வேண்டிய கடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன கடன் எவ்வளவு என்றால் 28.9%. ஆனால் தமிழக அரசு வாங்கி இருக்கிற கடன் 24.4% தான் நாங்க வாங்கி இருக்கிறோம். ஆகவே நிதிக்குழு என்ன சொன்னதோ அந்த கடனுக்குழு மட்டுமல்ல, அந்த
பலனை எட்டாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய சாதனை சார். உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலையும் எப்படி ஒரு முதலமைச்சர் இருக்க முடியுமா? நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார்? நான் கேட்கிறேன், நீங்க இத்தனை நிதியை வாங்கியிருக்கிறாரு, காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்காரு. காலை உணவு திட்டத்துல எப்படி பிள்ளைகள் சாப்பிட்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்க. பெண்களுக்கு ஊக்க உரிமை தொகையை கொடுத்திருக்காரு. உரிமை தொகையை வாங்கி முன்னாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி கடன் அளவை குறைப்பதாக வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்து இந்த அளவுக்கு கடன் வாங்கி இருக்கிறது பெருமையா சொல்றது எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கு சார்? சார் நான் என்ன சொல்றேன், கடன் வாங்கி நல்ல திட்டங்கள் நடக்குதா இல்லையா? ஒரு தாய் கடன் வாங்கினாலும் தன் பிள்ளைகளுடைய பசிகளையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளையும் தன் குடும்பத்தையும் ஒரு தாய் எப்படி பாதுகாப்பாலோ அப்படி கடன் வாங்கியிருந்தாலும் ஒரு தாய் கடன் குழந்தைகள் மேலதான் திணிக்கப்படும். இல்ல இருக்கிறாங்க இருந்தாலும் பிள்ளை படிச்சு வர்றது நல்லா வந்துருச்சாக்க அந்த குடும்பத்தின் பிரச்சனைய அந்த குழந்தை காப்பாற்றுங்க சார். குழந்தை காப்பாற்று ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். முதலமைச்சர்களுக்கு எப்படி ஒரு வேறுபாடு? உத்தரப்பிரதேசத்துல ஒரு முதலமைச்சர் இருக்கார், தமிழ்நாட்டுல நம்ம முதலமைச்சர் இருக்கிற திராவிட மாடல் முதலமைச்சர். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முதலமைச்சர் கும்பமேளா நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகளை பார்க்க போகிற பொழுது அங்க இருக்கிற குழந்தைகள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் பக்கத்தில் இருப்பவருடன் சிவகாசை வாங்கி அந்த குழந்தைக்கு பிச்சை போடுகிறார். ஆனால் சிவகங்கைக்கு திராவிட மாடல் முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் போகிறார். போகிறது பிள்ளைகள் சோழபுரம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் பிள்ளைகள் எல்லாம் நின்று தளபதி அவர்களை வரவேற்று, ஐயா எங்க பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல கல்லூரிக்கு பக்கத்துல பஸ் நிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன செய்யணும்? எல்லா பஸ்ஸும் நிக்கணும்னு சொன்ன 6 மணி நேரத்தில் அந்த பகுதியை எல்லா பஸ்ஸுகளும் நிற்க வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சரையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே கடன் என்பது வரலாம், கடன் என்பது இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய தலைவர் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதிமுக ஆட்சியிலும் கடன் வாங்குறது மக்களுக்காக தான் அப்படின்னு நாங்க தரப்புல சொல்றோம். நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். விஜயகுமார் பேசுவோம் சார், நம்ம பேசுவோம் சார், தொடர்ந்து பேசுவோம். சரி நம்ம பேசுவோம். விஜயகுமார் சார், உண்மையிலேயே திமுக ஆட்சி காலத்துல முன்னேறிய மாநிலமாக இருந்த தமிழகத்தை 2013ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியதுதான் அதிமுகவின் சாதனை. 2019 நாட்டிலேயே அதிக வருவாய் குறைந்த மாநிலமாக தமிழகத்தை தள்ளிவிட்டனர். இப்படியான இக்கட்டான சூழலில் தான் நாங்க தமிழகத்தை மீட்டெடுத்தோம் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு. அதுக்குதான் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு ஒரு நீண்டது ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நேற்று போயிட்டு அவர் சிவகங்கையில அரசு விழாவில் போயிட்டு அரசு விழாவில் இந்த மக்களுக்கான திட்டங்கள் என்ன, இந்த திட்டங்களை நாங்கள் என்னென்ன ஆட்சியாளர்களாகிய நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை வசைபாடுவதற்காக அவர் பயன்படுத்தி அவர் நிறைய பேசினார். அதற்கு பதிலடி கொடுக்கிற விதத்துல அவர் ஒவ்வொன்றத்துக்கும் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்காரு. ஒரு நீண்டது ஒரு அறிக்கையை அவர் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்து நம்ம மக்களுக்கு அதை அவர் சகோதரர் இப்ப பேசின முரளி அவர்கள் பிரதான எதிர்கட்சி தலைவர் கொடுத்த அறிக்கையை அவர் படிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால அவ்வளவு பேசுறேன். ஏங்க, நாங்க ஆட்சியில செய்தோம், 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம். ஆட்சி செய்து நாங்க விட்டுட்டு வரும்போது 2021 இருந்த கடன் 4,85,000 கோடிங்க. நாங்க ஆட்சியை விட்டுட்டு நாங்க வரும்பொழுது 4,85,000 கோடி. அதுல என்னன்னா கொரோனா காலம், தொழிலே எங்க நடக்கல, 10 மாசம் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையிலையும் நாங்க இருந்து ஆட்சி செய்து இது பண்ணோம். மக்களுக்கான நல உதவி திட்டங்களை எதையும் நாங்க கை வைக்கல, எல்லாமே பண்ணோம். நாங்க ஆடு மாடு கொடுத்தோம், அம்மா உணவகத்துல இலவச உணவு கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், மானிய விலையில ஸ்கூட்டர் கொடுத்தோம், எல்லாமே மக்களுக்கு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அது இல்லாம 3 வாட்டி நாங்கள் விவசாய கடன் தள்ளுபடி செய்தோம். எல்லா மக்கள் நல சார்ந்த மக்களுக்காக நாங்கள் வேலை செய்தோம், இது பண்ணோம். மீதுல எங்க சென்னை முதல் கன்னியாகுமரி கடற்கரை சாலை திட்டம், மகளிருக்கு 50 விழுக்காடு மானியத்துல ஸ்கூட்டர், அனைத்து குடும்ப மானிய விலையில ஸ்கூட்டர் கொடுத்திருக்கோம். மானிய விலையில ஸ்கூட்டர் கொடுத்திருக்கோம். அதுல 746 கோடி கொடுத்ததையும் இன்னைக்கு எங்களுடைய கன்னியாகுமரி வரை கடற்கரை சாலை எங்க கடற்கரை சாலை நீங்க கேக்குறீங்க. கடற்கரை சாலை அதுதான் கொரோனா வந்துடுது, எல்லாமே வந்துடுது. இவங்க தான் 4 வரை சாலைக்கே நீங்க போராட்டம் நடத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. இன்னைக்கு இது பண்றாங்க. அதாவதுங்க, நாங்கள் நிறைவேற்றினதை நீங்க எங்கள் எடப்பாடியார் அவர் எவ்வளவு நாங்கள் பணிகளை செய்திருக்கிறோன்றத சொல்றாங்க. அவரே இன்றைய முதலமைச்சர் அவர்களே 22 சட்டமன்றத்துல அவரே வெளியிட்டு இருக்கிறார். எங்களுடைய ஆட்சி காலத்துல நாங்கள் செய்த மக்கள் பணிகளை அவரே தெரிஞ்சுக்க, அதுவே சாட்சி. நாங்கள் கேட்பது என்னன்னா, அதிமுக கேட்பது என்னன்னா,
இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நீங்க பொறுப்பேற்றிருக்கும் போது நீங்க என்னென்னலாம் சொல்லிட்டு வந்தீங்க? கடனை குறைப்பன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நாங்க அனைத்து குடும்பங்களுக்கும் 1000 ரூபாய் அரசு போதிய நிதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ஏங்க நிதி கொடுக்கல அதுன்றது இல்லைங்க. அப்படின்னா வாக்குறுதி அப்படின்னா எப்படி நீங்க கொடுத்தீங்க? அப்ப பொய் சொல்லிதான் நீங்க வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்களா? மத்திய அரசு நிதி கொடுக்கல இல்லையா? கொடுக்கறாங்களா இல்லையா? யாருங்க? மத்திய அரசு மத்திய அரசு கொடுக்காம மாநில அரசு இதுவரையும் இருக்குமாங்க? அது வந்து மத்திய அரசு கொடுக்குறதா, மத்திய அரசு கொடுக்குதா கொடுக்கலையான்றத செல்வாண்ணன், தூத்துக்குடி செல்வாண்ணன் இருக்கிறாரு மத்திய அரசு. நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து. கொடுக்காம ஆட்சி நடத்த முடியுமா? இது பண்ண முடியுமா? மத்திய அரசு தேவையான அளவுக்கு போதிய நிதி கொடுக்கறாங்க. இவங்க அதிகமா கொள்ளையடிப்பதற்காக அவங்க எப்படிங்க கொடுப்பாங்க? கரெக்டா கொடுக்கறத கொடுக்கறாங்க. நான் கேட்கிறேன், இந்த 2025 தாங்க வந்திருக்குது. இன்னும் ஒரு வருஷம் ஆட்சியில் இருக்கணும். இதுவரையும் இவங்க எவ்வளவு தெரியுங்களா? 8 லட்சம் கோடிக்கு வாங்கி இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அவர் கணக்கு சொல்றாரு. எப்படி கணக்கு சொல்றாருன்னு தெரியல. அதாவது இந்தியாவில் இருக்கிற அத்தனை பொருளாதார நிறுவனர்களும், அதாவது இந்தியாவிலேயே வந்து அதிகமாக கடன் வாங்குகிற மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு தினமும் கொலை நடப்பதில் 2வது இடமா இருக்கிறது. இதெல்லாம் குற்றப்பிரிவு எதுங்க? இதெல்லாம் புள்ளி விவரம் ஆய்வோடு சொல்றது, சாட்சியோடு சொல்றது, ஆதாரத்தோடு சொல்றதுங்க. ஏதோ வாய்க்கு வந்தது சொல்லல. இதெல்லாம் உண்மையா இருக்கிறது. கடன் வாங்குறது இல்லையா? இந்தியாவிலே அதிகமா கடன் வாங்குறது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமான குற்ற செயல்கள் நடக்கிற மாநிலத்தில் 2வது இடத்துல இருக்கு. இதெல்லாம் குற்றப்பிரிவு ஆவணம் சொல்றதுதான் பொருளாதார ஆய்வு அறிந்தவர்கள் சொல்றது தான் இதெல்லாம். இதை இவங்க மறைக்க முடியாது. இவங்க சொல்றாங்களே 1000 ரூபாய் கொடுப்பேன்னு கொடுக்கவே இல்லை. 28 மாதம் ஈரோடு கிழக்கிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வீதிக்கு வீதி 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, இந்த மக்களுக்கு கொடுக்கல. 28 மாதங்கள் கழித்ததுக்கு பிறகுதான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நாங்க சொல்றீங்களா ஏங்க? நாங்க கொடுக்காதனால தாங்க எங்க ஆட்சி விட்டீங்க போட்டீங்களா? கன்னியாகுமரி வரலையும் இந்த வரலையும் சாலை என்ன ஆயிடுச்சு? கிழக்கு கடற்கரை சாலை. சரிங்க, அதே மாதிரி நாங்க சொன்னதை செயல்ன்றதுனால தான் எங்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றினாங்கன்னு வச்சுக்கோ. ஆனா இப்ப இவர்கள் ஆட்சிக்கு வந்தது, இவங்க என்ன செய்தார்கள்? இவங்க என்ன சொன்னதெல்லாம் செய்துட்டாங்களா? எங்களுடைய எடப்பாடியார் பட்டியலிட்டு போட்டு செய்திருக்கிறாரு. இவங்க பண்ணிட்டாங்களா? இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை என்ன நிறைவேற்றிட்டாங்க? 2022 இதே முதலமைச்சர் என்ன சொல்றார்? நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை 80% செய்துட்டோம். 23 என்ன சொல்றாரு? 85% செய்துட்டோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் போது 90% நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். நான் ஒன்னே 4 கேள்வி கேட்கிறோம். நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் நீட் தேர்வு ரத்துன்றது. நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டீங்களா? நீங்க கொடுத்ததா? நாங்க பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரோம், நீங்க கொண்டு வரலையே. அதன் பிறகு வந்துட்டு அந்த அரசு ஊழியர்கள், அந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்க அவர்களுக்கு வந்த உடனே நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்களே, பணி நிரந்தரம் செய்தீர்களா? இப்படி நிறைய ஏகப்பட்ட கேள்விகள். அவங்க கொடுத்த வாக்குறுதியில எதுவுமே நிறைவேற்றாம சிவகங்கையில போயிட்டு ஒரு ஜமகாலத்துல வடிகட்டின பொய்ய ஒரு முதலமைச்சர் நாள் கூசாம பொய் பேசுறாருன்னா தமிழ்நாட்டினுடைய இது என்ன ஆகுறது? தமிழ்நாட்டினுடைய மக்களை, தமிழகத்தை, இந்தியா முழுக்க அவர் அசிங்கப்படுத்துறார், கேவலப்படுத்துகிறார் தவிர வேற எதையும் குறித்து பண்ண முடியலையே. நீங்க போனீங்களே சிவகங்கையில, அந்த சிவகங்கையில உங்களுடைய சாதனை என்ன நீங்க பேசுறீங்களா? பேசலையே. அப்படின்னா உங்ககிட்ட எதுவுமே இல்ல. நீங்க வந்துட்டு ஷூட் நாடகம் நடத்துறீங்க, கபட நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறீங்க, நீங்க கேமராக்கு முன்னாடி நடித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்றத எங்களுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார். சொன்னதை வந்துட்டு இது பண்ணிக்கிறார். நான் இன்னைக்கு கேட்கிற அறிக்கை கொடுத்திருக்கிறார்ல, இந்த அறிக்கைக்கு அவர் தான் கேட்டார், அறிக்கை கேட்டார் முதலமைச்சர் அவர்கள். நீங்க சொன்னதுக்கு எந்த தேதி அதோட நீங்க நிறைவேற்றினீங்க அப்படின்னு சொல்லுமா? இன்னைக்கு புள்ளி விவரத்தோட எங்களுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கைக்கு இந்த முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். இதே முதலமைச்சர் தான் இப்ப சட்டமன்றத்தில் நடந்திருக்க போது பொள்ளாச்சி விவகாரத்தை ஓபன் சேலஞ்ச் விட்ட போது அந்த ஓபன் சேலஞ்சை ஏற்றுக்கொண்டு சபாநாயகரிடத்தில் எடுத்துன்னு போயிட்டு ஆதாரத்தை கொடுத்த இயக்கம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இவங்க சொல்ற எதுவுமே எல்லாமே பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள். இந்த ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரப்போகுதுன்றதுனால அவருடைய ஆட்சி காலம் எண்ணப்படுகின்றதுனால பதட்டத்திலையும் பயத்திலையும் கரூர் முரளி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாரு. இந்த ஆட்சி நீடிக்க போறதில்லை. பொய்யான தகவலை சொல்றாங்க. பொருளாதார நிபுணர் சொல்றாரு, நான் எப்ப இந்திய தமிழகத்தினுடைய கடனை நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்து சொல்ல முடியும். எவ்வளவு கடன்கள் இருந்து புள்ளி விவரங்கள் எங்க கிட்ட இருக்கு, டேட்டா பேஸ் எங்க கிட்ட இருக்கு. நாங்க புள்ளி விவரங்கள் இல்லாமல் எதுவும் பேசலாங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க எங்க கிட்ட. இவர்கள் இவர் பேசுறாரு, அண்ணன் முரளி அவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு, ஏதோ முட்டு கொடுத்து பேச வேண்டியதான். நான் சொல்றேன், இவருடைய ஆட்சியில் இருக்கும்போது 2001 34,540 கோடி இருந்தது.
2001 இருந்து 2006 வரை அதிமுகவில் 63,848 கோடி இருந்தது. மீண்டும் 2006 இருந்து 2011 திமுக ஆட்சிக்கு வரும்போது 1,14,000 கோடி இருந்தது. திருப்பி 2011 இருந்து 16 வரை அதிமுக ஆட்சி போது 2,28,000 கோடி இருந்தது. மீண்டும் 2016 இருந்து 21 வரை நாங்க தான் ஆட்சி, 10 ஆண்டுகள் ஆட்சி. நாங்கள் கடனை கட்டுக்கோப்பா வச்சிருந்தோம், எல்லாம் பண்ணோம். நாங்க மக்கள் நல சார்ந்த எல்லாம் பண்ண, ஆடு மாடு எல்லாம் கோழி எல்லாம் கொடுத்தோம். நாங்க மக்கள் நல பணிகளை செய்துட்டு கடன் வாங்கணும். இவர்கள் மக்கள் நல பணியை செய்யவில்லை, இவர்கள் கடன் வாங்குறாங்க. அப்படியே இருந்தா ஏங்க விலைவாசி முன்ன சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறாங்க, மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. ஏற்றிய இந்த கடன் வாங்கிச்சு, கடனை கட்டுக்கோப்பா வைக்கல. கடனுக்கு நீங்க விலைவாசி உயர்வு ஏற்றுறீங்க, சொத்து வரியை 150% சொத்து வரி உயர்த்துறீங்க. பணத்தை அடக்கம் பண்ண கூட பணத்துக்கு கூட பணத்தை அதிகரிச்சிட்டு இருக்காரு சார். காலை உணவு திட்டம் மூலமா 37,000 பேர் அதுல பயன்படுறாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டம் 12 லட்சம் பேர் பயன்படுறாங்க. மருத்துவ காப்பீடு திட்டம், அதே போன்று முதியோர் ஓய்வூதியம். அவர்கிட்ட நான் கழிவு முறையில் அவர்கிட்ட அதிமுக கடகோடி ஊடகவியலாளர் இருக்கிறீங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறீங்க. மக்களுக்கான திட்டங்களை திமுக என்ன கொண்டு வந்தாங்க நீங்க கேட்டீங்களா? ஆடு குத்திங்க, மாடு குத்தி, மிக்சிங் கிரைண்டர் குத்திங்க நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி நேரடியான பயன் தரக்கூடிய மக்களுக்கான திட்டங்கள் என்ன கொண்டு வந்தாங்க கேக்குறீங்களா? அதை பட்டியலிட்டு இருக்காரு சார். என்ன சார் பட்டியலிட்டு இருக்கா? எங்க இல்ல சார், நான் சொல்றேன் சார். இவங்க சொல்றது எல்லாம் டேட்டா பேஸ் சார். ஒரு பேப்பர்ல நான் சொல்றேன் இல்ல சார். இல்ல தேடி மருத்துவம் ஒரு திட்டத்துல இவங்க சொல்றது கோடிக்கு கணக்கான பேரை இவங்க சொல்றாங்க. ஆனா மத்திய சுகாதார சொல்றது 10 லட்சம் பேர் இவங்க சொல்றதுல கோடிக்கு சொல்றாங்க, அவங்க லட்சம் தான் சொல்றாங்க. அதனுடைய டேட்டா பேஸ் எங்ககிட்ட இருக்கு. ஆனா நான் சொல்றேன், இல்லம் தேடி மருத்துவத்தினால பலன் பெற்றவர்கள், மருத்துவத்தில் இது பண்ணவங்கள நேரடியா நிக்க வச்சு ஊடகவியலாளர்கள் முன்னாடி நீங்க சொல்றீங்க. அதே போல அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மக்கள் திட்டங்கள் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? எல்லாருக்கும் கிடைச்சதா? எந்த கிராமத்துக்கு போனாலும் ஆடு மாடு கோழி மகளிருக்கு மானிய விலை சார், விவசாயிகள் பலன் பெற்ற விவசாய கடன் 3 வாட்டி தள்ளுபடி பண்ணோம். அந்த மக்கள் சொல்ல மாட்டார்களா? சொல்லுங்க. மகளிருக்கு மானிய விலை மகளிருக்கு மானிய விலை ஸ்கூட்டருங்கிறது எல்லாருக்குமே கொடுக்கல. அது எவ்வளவு பேர் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. எல்லாருமே கொடுக்கல. 740 கோடி நாங்க கொடுத்திருக்கோம். சொன்னது முதலமைச்சர் நேற்று சிவகங்கையில அரசு விழாவில் இவங்க சொல்றீங்க புள்ளி விவரங்களோடு வெளியிடுவாரா பிரதான எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் வச்சதுனால அந்த கேள்விக்கு பதில் சொல்ற விதத்துல இன்னைக்கு புள்ளி விவரங்களோட அவர் பதில் சொல்லி இருக்கிறார். அந்த புள்ளி விவரங்களுக்கு திமுகவை சேர்ந்தவங்க பதில் சொல்லுங்க. செல்வம் சார் போயிட்டு நம்ம பேசுவோம். பிரேக் இருக்கு. செல்வம் சார், தொடர்ச்சியாக இந்த மாதிரி தமிழகத்தின் நிதி நிலைமைக்கு காரணம் பாஜக அரசு தான், மத்திய அரசு தான். தமிழ்நாடு அரசு அப்படின்னு கூட பார்க்காம கொள்கை எதிரிகளாக பார்த்து திட்டங்களை முடக்குறாங்க. மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறிதான் தமிழ்நாட்டை முன்னேற்றிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசு திட்டங்களையும் மாநில அரசு நிதியை செலவு செஞ்சு நாங்க செயல்படுத்திட்டு வரோம் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. நிதி தர ஏன் மறுக்கிறீங்க? அதாவது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம். முதல்ல அரித்தாப்பட்டி, நாயக்கர்பட்டி, அந்த எல்லாளன்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதற்கு அனுமதி வழங்கிய அந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும். அவர்களுடைய முயற்சியில மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பிரதமருடைய ஒப்புதலோடு அந்த திட்டத்தை முழுமையாக அந்த மக்களின் உணர்வுகளை மதித்து ரத்து செஞ்சிருக்காங்க. நாங்க இந்த கிரெடிட் ஆல் தி கிரெடிட் கோஸ் டு கொஞ்சம் கூட கிடையாது சார். நீங்க ஆல் தி கிரெடிட் கோஸ் டு கேளுங்க சார். தீர்மானம் நிறைவேற்றினாங்க, சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. நான் முதலமைச்சராக இருக்கும் வரைக்கும் டங்ஸ்டன் வராது அப்படின்னு உறுதி கொடுத்தாரு. எப்ப சொன்னாரு? இந்த திட்டம் நான் சொல்றேன், எங்க பிள்ளைக்கு திமுக பேர் வைக்க முடியாது.
ஏன்னா இந்த கிரெடிட் வந்து யாருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல்ல பிரைம் மினிஸ்டர், மற்றது மைன்ஸ் மினிஸ்டர் கிஷன் ரெட்டி, அதுக்கு பிறகு எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள். அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நிதியை பத்தி பேசணும். இதுவரைக்கும் தமிழக அரசுக்கு இந்த கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களுக்கு, மக்கள் நல திட்டங்களுக்கு நிதி கொடுத்திருக்காங்க. இவங்க மக்கள் நல திட்டங்களை செய்வதில்லை, முழுக்க விளம்பரம். ஏன்னா இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். என்ன சார், ஒரு ஆளாக வந்து கிராமங்கள்ல வந்து இல்லம் தேடி கல்வின்னா ஒரு ஆசிரியரோ அந்த பயிற்றுவிக்கிற அவங்க யாரா வரணுமா இல்லையா? யாரும் வரல. மக்களை தேடி மருத்துவம், எங்க வீட்டுக்கெல்லாம் யாருமே வந்து டாக்டரோ அல்லது வந்து அட்லீஸ்ட் ஒரு நர்ஸோ கூட வரல, நர்சிங் அசிஸ்டன்ட் கூட வரல. மழை வெள்ள பாதிப்பு கேட்ட நிதியை கொடுக்கல, வரி பகிர்வுல குறைவான தொகை தான் ஒதுக்குறீங்க, கல்வித்துறைக்கு இன்னும் நிதி கொடுக்காம பெண்டிங்ல இருக்கு. பிரவீன் சார், அதாவது 5000 கோடி ரூபாய் செலவு செய்து நாங்கள் சென்னையில் இனிமேல் மெல்ல வந்தால் மழை ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்காதுன்னு சொல்லி இவங்க செஞ்சிட்டு மழை வந்துச்சு அதனால இவங்க நிவாரணம் கொடுக்கலங்காங்க. முழுக்க அரசாங்க நிர்வாகம் ஊழல் ஒரு குறையோடி போய் இருக்கிறதுனாலதான். நீங்க இந்த அரசாங்கம் வந்து நேர்மையா இருக்குமானால் இவ்வளவு கடன் சுமையும் தேவையில்லை, இவ்வளவு பெரிய பொருளாதார சிக்கலும் தேவையில்லை. ஒண்ணு சொல்றேன், இந்த அமைச்சர்கள் பெருமக்கள் இருக்காங்க பாருங்க, இந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் ஊழல் வழக்கில் சிக்கி இருக்காங்க. திமுக கட்டுப்பாடு இல்லாத வரைமுறை மீறி நடக்காங்க. இப்ப சமீபத்துல கூட அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சம்பவம் நடந்தது, நம்மளே டிபேட்ல நம்ம நிகழ்ச்சியில பேசி இருக்கோம். இன்னைக்கு ஒரு செய்தி, தூத்துக்குடியில இருக்கிற ஒரு மாநகராட்சி உறுப்பினர் அவரு கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கார். யாரு? கஸ்டம்ஸ் கைது பண்ணிருக்காங்க, சுங்கத்துறை கைது பண்ணிருக்காங்க. என்ன சார் இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப சமீபத்துல திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சியில பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு ஆற்று பாலம் இருக்கு பாருங்க, அதுல ஒரு பாலம் கட்டினாங்க, தென்பெண்ணை ஆற்றின் குறுக்க ஒரு பாலம் கட்டினாங்க. அந்த சப்ஜெக்ட்குள்ள வரும் இல்ல சார், இன்னொன்னு கேளுங்க. இவ்வளவு நேரம் அவங்க எல்லாத்தையும் பேச அனுமதிச்சீங்க. எனக்கு நான் என்ன சொல்றேன், தென்பெண்ணை ஆற்றில் ஒரு பாலம் கட்டி அந்த பாலத்தை திறந்து வைத்து ஒரு மாசம் இந்த மாதிரி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பல நடந்திருக்கு சார். நம்ம அதை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். பிரச்சனை என்னன்னா தமிழகத்துக்கு போதிய நிதி மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓரவஞ்சனையோட செயல்படுறாங்க. அதையும் தாண்டி நாங்க வெற்றிகரமா கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னு சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காங்க? இன்னும் 111 திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லைன்னு சொல்லி. ஒன்னு. ரெண்டாவது, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அவர் பரப்புரையின் சமயத்தில் நாங்கள் அனைத்து திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம், எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி விட்டோம். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் பாலும் தேனும் ஆறாக ஓடும். இப்படி எல்லாம் ஏமாத்தி மக்களை ஏமாத்தி 40 ஜெயிச்சீங்கல்ல. உங்க பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க நாடாளுமன்றத்துல ஏதாவது ஆக்கப்பூர்வமான திட்டங்களை பேசுறாங்களா? ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் என்னது ஊழல் வழக்குல சிக்கி இருக்காங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 900 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா வருமான வரித்துறை ஃபைன் கட்ட சொல்றாங்க. இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சருடைய மகன் அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு போயிட்டு இருக்காரு. இந்த நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஊழலினுடைய காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய நிதி சீர்கேடு, மக்கள் நல திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற முடியல. டங்ஸ்டன் பத்தி நம்ம பேசும்போது டங்ஸ்டன் அந்த சுரங்கத்துக்கு தடை விதிக்கிறதுக்கு முழுக்க தமிழக பாஜக எடுத்த முயற்சி மத்திய அரசு காரணம் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல நீட் விளக்கம் ஏதாவது பண்ணி கொண்டு வாங்கல, நீட் விளக்கம் முயற்சி எடுத்து. நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, மக்கள் அதையும் எதிர்பார்க்கறாங்க. சொன்னீங்க இல்ல, நீங்க தான் சொன்னீங்க. உள்ள உங்க இல்ல இந்த முதலமைச்சர் இல்ல, துணை முதலமைச்சர் சொன்னாரு. துணை முதலமைச்சர் 2021 தேர்தலில் சொன்னார். என்ன சொன்னாரு? நீட்டை ரத்து செய்கிற, நீட்டுக்கு விலக்கு பெறுகிற
தந்திர ராஜதந்திரம் எங்களுக்கு தெரியும், அந்த மந்திர மாயஜாலம் தான் எங்களுக்கு தெரியும் சொன்னாலும் சொல்லலையா? அது நீங்க முதல்ல சொல்லுங்க, கேளுங்க அவங்க கிட்ட. அதனால நான் இன்னொன்னு கேளுங்க சார், கட்டுப்பாடற்ற நிர்வாகத்தின் காரணமாகத்தான் இந்த அரசு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில மிகப்பெரிய வெறுப்பு சம்பாதிச்சிருக்காங்க. நடந்து முடிந்த பொங்கல் திருநாளுக்கு 1000 ரூபாய் இவங்க கொடுக்கல, ஊரூரா ஏசிட்டு இருக்காங்க இந்த அரச. ஊரூரா இருக்கிற மக்கள் எல்லாரும் ஏசிட்டு இருக்காங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா, இனிமேல் ஆவது ஆடம்பரம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் ஒரு நேர்மையான அரசை மிச்சம் இருக்கிற காலத்திலேயாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் திமுக தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின். பேசும், தொடர்ந்து பேசும். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சத்தியம் சாத்தியமே தொடரும். The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. தொடர்ந்து நாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கோபாலகிருஷ்ணன் சார், இப்போ இந்த கடன் வாங்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிற பத்தி நம்ம பேசும்போது மத்திய நிதிக்குழு மற்றும் மத்திய அரசு அனுமதித்த அளவை தாண்டி இந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது, இப்ப நீங்க சொன்னீங்க கடந்த 20 ஆண்டு காலமாகவே தமிழ்நாட்டில் கடன் வாங்கக்கூடிய அளவு கிராஜுவலா அப்படியே ஏறிக்கிட்டே தான் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, அந்த லிமிட்டுக்கு மேல தாண்டும் போது இப்ப நீங்க கடன் எதுக்காக வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க குறிப்பிட்டீங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் போது பிரச்சனை கிடையாது, கடன் வாங்குவது மட்டுமே அதிகமாகிட்டே போனா அது விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. எல்லா ஒரு லிமிட் இருக்கும்ல, இந்த லிமிட் வரைக்கும் அந்த லிமிட்டுக்கு உட்பட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்கா, இல்ல அதை தாண்டி போயிட்டு இருக்கா? அதை தாண்டி போகக்கூடிய பட்சத்தில் என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் தமிழ்நாட்டுக்கு? கேள்வி எனக்கு தானே அது? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இல்ல இது வந்து இப்ப இந்த பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த நிதி பற்றாக்குறைக்கு வந்து ஒரு அளவீடு இருக்கு. மத்திய அரசுக்கும் சரி மாநிலங்களுக்கும் மத்திய அரசு ஒரு அட்வைசரி கொடுக்கும், இதை தாண்டி வந்து போகக்கூடாது அப்படின்னு. கடன் இந்த வெவ்வேறு வழிகள் இருக்கு, கடன் வாங்குவது வந்து வெவ்வேறு வழிகளும் இருக்கு. இந்த ஒட்டு மொத்தத்திலையும் இந்த அளவீடை வந்து தாண்டி போகும்பொழுது அது வந்து ரொம்ப எக்ஸப்ஷனல். இந்த கொரோனா டைம்ல தான் இந்த விலக்கு அளிக்கப்பட்டது, மாநிலங்களுக்கு வந்து இந்த விலக்கு அளிக்கப்பட்டது. ஆனா அந்த நேரத்துல வருவாய் பற்றாக்குறை இருந்ததுனால கூடுதலாக கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதுனால விலக்கு, அது வந்து விதி விலக்கு தான், எப்பொழுதுமே அது பொருந்தாது. அதனால இந்த கடன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், கடன் வாங்குவது வந்து நிச்சயமாக தவறாக இருக்காது. எல்லா மாநிலங்களும் வந்து அந்தந்த
காலகட்டத்தில் கடன் வாங்கி கொண்டு தான் இருக்கும். அதை சரியாக நிர்வாகம் பண்ணுவதில் தான் சிக்கல்கள் ஏற்படுது. அந்த வாங்கக்கூடிய கடன் ஏற்கனவே வாங்கிய கடனுக்கு வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலோ இல்லை பொருளாதார ரீதியாக பயனளிக்காத திட்டங்களில் முதலீடு செய்வது, இது போன்ற விஷயங்கள் தான் ஒரு புதைகுழியாக பொருளாதாரத்துக்கும் மாநிலத்திற்கு ஏற்படும். இப்ப சில மாநிலங்கள்லாம் நான் பெயர் சொல்ல, சில மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் அது போன்ற காலகட்டத்துல தான் இருந்து கொண்டிருக்கோம். அதனால நிர்வாகம், நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது வாங்கக்கூடிய கடனுடைய பர்பஸ், அதனுடைய தேவை என்ன அப்படிங்கறத புரிந்து கொண்டு கடன் வாங்கும் பொழுது அது நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். நிச்சயமாக மாநிலத்தை பொறுத்த அளவுல அந்த ப்ரையாரிட்டி சரியாக இருக்கும்போது கட்டுக்குள் கொண்டு வரலாம். அது உயர்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்ப நிறைய உலக வங்கி போன்ற நிறைய ஏராளமான இன்டர்நேஷனல் வங்கிகள்லாம் இருக்கு. அவர்கள் எல்லாமே நீண்ட கால அடிப்படையில திட்டங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக கடன் அளவு அப்படிங்கறது கட்டுப்படுத்துறது முக்கியம் ஒண்ணு. இரண்டாவது, வாங்கக்கூடிய கடனை பர்பஸ்ஃபுல்லா, அதாவது பொருளாதார ரீதியாக மீண்டும் அது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும்படியான கடன் அதை டிப்ளாய் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய மாநிலங்களுக்கு பெரிய சிக்கல்கள் ஏற்படாது. இப்ப இந்த இந்திய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மாநிலங்களுடைய மொத்த கூட்டு வளர்ச்சி தான் இந்திய பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவுக்கு 7.5% பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா அந்த 7.5% அப்படிங்கிறது மாநிலங்களுடைய கூட்டு வளர்ச்சி தான் அந்த 7.5%. அதனால மாநிலங்களுடைய கடன் அளவெல்லாம் கட்டுக்குள்ள இருக்கணும். மாநிலங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படி உயர்ந்து கொண்டு இருந்தால்தான் இந்திய பொருளாதாரமும் உயர்ந்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது மாநிலங்களுடைய நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த கொரோனாக்கு பிறகு சில ஆண்டுகளாகவே அதனுடைய போக்கஸ் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டிருக்கு. அதனால மாநிலங்கள் நிச்சயமாக அவர்களுடைய இந்த நிதி பற்றாக்குறை, நிதி நெருக்கடி, இது போன்ற விஷயங்களுக்கு மத்திய அரசு மட்டும் இல்ல, மாநில அரசாங்கங்களுக்கும் பங்கு இருக்கு. அவங்களும் இதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முக்கியமான பங்கு மாநில அரசுகளுக்கு தான் இருக்கு அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சார் பேசுவோம் சார். கரூர் முரளி சார், இப்போ நம்ம தொடர்ந்து இது பத்தி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தார். அதாவது சவால் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று நிகழ்ச்சியில் பேசும்போது என்னென்ன திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது, தேதி வாரியாக அந்த அரசாணை என்னோடு விளக்க முடியுமா, சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு பதில் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற நீர்வளப் பணிகள், சாலை பணிகள், உருவாக்கப்பட்ட புதிய மாவட்ட பணிகள், மருத்துவ கட்டமைப்பு, கல்வி கட்டமைப்பு, இது எல்லாமே நான் பட்டியலிடுறேன். அந்த மாதிரி திமுக கொண்டு வந்த பணிகளை பட்டியலிட முடியுமா? திமுக அரசுக்கு திராணி இருந்தால் 9/8/2021 அப்போதைய நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டது போல வெளிநாட்டு முதலீடு, அதே போன்று வாக்குறுதிகள் நிறைவேற்றம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தனக்கு வந்ததையெல்லாம் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். நான் ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன். எங்கள் சிவகங்கையில் வந்து தளபதி பேசுகிற பொழுது ஆண்மையோடு, நேர்மையோடு, நெஞ்சூரத்தோடு அவர் பேசுகிற பொழுது ஒவ்வொரு திட்டத்தையும் சொன்னார். நாங்கள் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையின் மூலமாக 2,38,426 பேர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். நாங்கள் கொண்டு வந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 7,210 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். எங்கள் ஆட்சி கொண்டு வந்திருக்கிற தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 4,076 பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்று எங்கள் தலைவர் அவர்கள் எங்கள் ஆட்சியினுடைய பயன் திட்டம் பேசியிருக்கிறார். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய்த்தவராக பேசுகிறாரே, இவர் ஏன் விக்கிரவாண்டி தேர்தலையும் ஈரோடு இடைத்தேர்தலையும் நின்று மக்களை சந்திப்பதற்கு ஏன் அவர் தயாராக இல்லை? இந்த ஆட்சியின் மீது குற்றச்சாட்டு ஆனா அதாவது அவர்கள் பேசுவதெல்லாம் பொய். அதாவது விஜயகுமார் பேசுற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு துடிதுடிப்பா பேசினாரு. என்னன்னு காட்டீங்கன்னா புலியை காட்டும் புலி வேஷம் போட்டவன் அதிக. ஐயா கேக்குறீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. புலியை காட்டும் புலி வேஷம் போட்டவன் அதிகமாடுவான் என்று எங்கள் பெரியார் சொல்லுவார். அவர்கள் புலி வேஷம் போட்ட காரணத்தால் ஆடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர
நீங்கள் எங்கள் அரசின் மீது எப்படி வாய்த்தவராக அழைத்து நீங்கள் எங்கள் மீது குற்றம் சொல்கிறீர்களே, குற்றம் சொல்வதாக இருந்தால் இந்த குற்றத்தை மக்கள் மன்றத்தில் வந்து சொல்லலாம்ல, மக்கள் மன்றத்தில் வந்து பேசலாம்ல. ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு வர வேண்டியதானே? ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து திமுக மீது இவ்வளவு குற்றச்சாட்டு மக்கள் அடிச்சு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது ஒரு தேர்தல் ஐயா. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய முன்னாள் தலைவர் 77 முதலமைச்சர் தோத்தார், 80 தோத்தார், 84 தோத்தார், 91 தோத்தார், 2000 எல்லாமே தோத்துருக்கிறாருங்க திமுகவும். மோடியிடம் காட்டி கொடுத்தவர்கள், மோடியிடம் காட்டி கொடுத்தவர்கள் நீங்கள் வாய் பேசுவதற்கு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கவா? மக்களுக்கு திமுக நண்பர் திமுக பாஜகவோடு கூட்டணி நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு அமைச்சரவையில் இல்லையா? முரசொலிமான சட்டோடனே சாவரவள்ளி இருந்தீங்க. ஒண்ணு கிடையாது சார், இவங்க கூட்டணிக்கு ஒரே உதாரணம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி தரவில்லை. நிதி தரவில்லை என்று ஒரு முதலமைச்சர் கடிதம் எழுதினா அதை சொல்லக்கூடியவர், பரிசோதக்கூடியவர் ஒன்றிய அரசில் இருக்கிற அமைச்சரவை சொல்ல வேண்டாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை தூக்கி பிடிக்கிறாரு, மோடியை சுட்டு கொடுக்கிறாரு. அப்படிதான் என்ன இருக்கும்? கூட்டணியில கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு முடிவு எடுத்தோம். 2026 பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்ன பண்ணுவீங்க தெரியாது. எப்படி கள்ள கூட்டணி ஓட்டை பெற்றுக் கொண்டு வருகிற ஒரு சீட்டை 2 சீட்டை ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சவங்க உங்களுக்கு ஆதரவு தரேன். அந்த பெரிய ஒரு சூடுவாது செஞ்சு நீங்க வந்தீங்களே தவிர நேர்மையா வந்தீங்களா? நேர்மையா வந்த மக்களை சந்திச்சீங்களா? முதல்ல உங்க கட்சி வரலாற்று தவறா பதிவு பண்ணாதீங்க. தவறா பதிவு பண்ணாதீங்க. அதாவது திமுகவை போல குற்றவாளி அரசியலை இந்தியாவில் எந்த கட்சியும் நடத்தல சார். தகுதிகளானவர்கள் மக்கள் மன்றத்திலே வந்து பேசினால் தன்னுடைய பொய்யுகள் தெரிந்துவிடும் என்று கொள்ளையடிச்சு சாதனையை செய்து கொண்டிருக்கிறார். சாதனையுடைய சரி சரி சார், முரளிதர் நம்ம பேசுவோம், முரளிதர் நம்ம பேசுவோம். சரி சரி சார், உங்க கேள்விக்கு பதில் சொல்லுவார். உங்க கேள்விக்கான பதில கேட்போம் சார், உங்க கேள்விக்கான பதில கேட்போம். மக்கள் மன்றத்துல போனீங்கன்னா உங்களுடைய சுயரவு வெளிப்பட்டணுங்கிறத புறக்கணிக்கிறீங்களா அப்படின்றாரு. 2026 சொல்லுங்க சார். 10 மாதம் தான் இருக்குதுன்றதுனால தான் நாங்க தேர்தல், என்னமோ திமுக எல்லா தேர்தலும் சந்திச்சு எல்லாத்தையும் வெற்றி பெற்ற மாதிரி அவர் சகோதரர் கருணாநிதி மத்திய அரசு எதிர்க்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. 2026 பொது தேர்தல் போது பாப்போம். ஒரே ஒரு கேள்வி மட்டும். அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு, மத்திய பாஜக அரசுக்கு ஒரு பாதிப்புனா ஓடி வந்து குறுக்கே விழுந்து அதை மடைமாற்றம் செய்வதே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது. 100 நாள் வேலைக்கு நிதி ஒதுக்கப்படல அப்படின்ற போது மத்திய அரசு தான் ஒதுக்கல. அதை நீங்க கேட்க மாட்டீங்களா? 100 நாள் 150 நாளா உயர்த்தி தருவோம் சொல்லுங்க. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தி தருவோம் தேர்தல் வாக்குறுதியில பொய்யான வாக்குறுதியை கொடுத்து தேர்தலை சந்தித்தது திமுக இல்லையா? பாருங்க, அப்ப ஏன் 150 கேள்வி கேளுங்க. ரெண்டாவது சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு குறிப்பிட இல்லாம கேளுங்க. அதாவது ஏன் உங்களால முடியல சார்? அவருக்கு மூடு போட்டுருங்க, நான் பேசுறேன் சார். கிளையை வெட்டும் போது தடுத்து இருந்தால், கிளையை வெட்டும் போது தடுத்து இருந்தால் வேரோடு வேற தைரியம் எப்படி வந்து ஒரு வாசகம் இவங்க சொல்றாங்களே. மூடு போட்டுருங்க சார், ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க சார். கடைசி நேரம் அதாவது டங்ஸ்டன் சுரங்கம் பேசும்போது சொன்னாரு அவங்க வந்துட்டு இது பண்றாங்களே. அன்று தொலைக்காட்சியில நேரடி ஒளிபரப்பு செய்த காரணத்தினால சட்டமன்றத்தில் எங்கள் எதிர்கட்சி தலைவர் சிங்கம் போல கர்ஜித்தார். சிங்கம் போல கர்ஜித்த காரணத்தினாலும் அந்த மதுரை மக்கள், வீரம் செறிந்த மக்கள் உயிரை கொடுத்தாது இந்த நாசகார சுரங்கத்தை நாங்கள் தடுப்போம் என்று வீதிக்கு வந்த காரணத்தினால்தான் இன்று ஆளும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அதை நிறுத்துவதற்காக ஒரு இதா இருக்கு. அதுக்கு காரணகர்த்தா தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் அவருடைய கர்ஜனை குரல் ஒலித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த சுரங்கத்தை தடை பண்றேன் இன்னைக்கு அமைச்சர் சொல்லிடுறார். இதுல கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்ல.
மத்திய அரசு கிட்ட இருந்து முறைப்படி அது ரத்து செய்தோம் என்ற பத்திரிகை பேப்பர்ல அது சான்றிதழா வரணும். அப்பதான் நாங்க நம்புவோம். அது வரல போராடுவோம். எப்படி இவரெல்லாம் பேசுறாங்களே இதுக்கு வரல நீ சார் இந்த ஆட்சியில திரும்ப முடிய டைம் இல்ல. இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. இந்த ஆட்சியினுடைய அவலத்தை நாளுக்கு நாள் மக்கள் வந்துட்டு பொது நிலையில இருக்கிறாங்க. இப்ப அண்ணன் சொன்னார் இல்ல, செல்வம் அண்ணா சொன்னார்ல, அது 100க்கு 100 உண்மை. 1000 ரூபாய் கூட பொங்கலுக்கு கொடுக்க முடியாம இந்த மக்கள் வந்துட்டு பொங்கலுக்கு நாங்க 2500 ரூபாய் கொடுக்கும் போது இன்றைய முதலமைச்சருடைய சகோதரியும் 5000 ரூபாய் கொடுக்கணும் வீதிக்கு வந்து கேட்கும் போது 2500 ரூபாய் கொடுத்தது பொங்கலுக்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு 1000 ரூபாய்க்கு கூட கொடுக்க முடியாத ஒரு கையேறுந்த நிலையில இந்த திமுக அரசு இருக்கிறது. இந்த திமுக அரசு மீது மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். இந்த திமுக 2026 தனித்து வந்தாலும் சரி, கூட்டணியோட வந்தாலும் சரி, 2026 திமுக தோல்வியடையும். 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெறும். செல்வம் சார் உடைய கருத்து சுருக்குமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் எதை சொன்னாலும் சரியாக சொல்கிறார், புள்ளி விவரத்தோடு சொல்கிறார், மிகுந்த அறிவாளி, படித்தவர், பண்பாளர், எல்லோரிடத்திலும் இனிமையாக பழகிறார் என்ற ஒரு நல்ல பெயர் இருக்கு. நல்ல கூட்டணி இருக்குன்றாங்க, அது உண்மையா சார்? அது இல்ல திமுக குற்றம் சாட்டுறாங்க. எடப்பாடியார் சொல்லிட்டார் 2024 வரும்போது யார் கூட்டணி யார் இல்லை என்பது வெளிச்சத்துக்கு வரும். தயவு செய்து விஜயகுமார் நின்னுங்க, விஜயகுமார் கொஞ்சம் இருங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த அரித்தாப்பட்டி மக்களை டெல்லிக்கு அழைத்து சென்று, நாட்டாமை அந்த ஊர் அம்பலக்காரர்களை அழைத்து சென்று கங்ஷன் துறைமுகத்துக்கு பெற்று வந்திருக்கிறார். அது ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி மத்திய அரசு அனுமதி கொடுத்து தடை பண்ண வேண்டிய பல திட்டங்கள் இருக்கு, அதையும் நீங்க பேசி முடிவு பண்ணுங்க சொல்லிட்டேன். இல்ல எதுக்குன்னு கேளுங்க. இந்த மாநில அரசாங்கம் கட்டுப்பாடற்ற நிர்வாகம், தேவையற்ற குழப்பம், பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது, மக்களை தூண்டிவிட்டு மத்திய அரசு கேளுங்க சார், இவங்க சொல்றதெல்லாம் மத்திய அரசு கேக்குதுன்னா எங்களுடைய பொதுக்குழுல நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதாவது கல்வி பட்டியல மாநில அரசு நேரம் இல்ல, அவருடைய இறுதியான கருத்தை கேட்டு முடிப்போம். நீங்க ஆட்சியில் இருக்கும் போது செய்ய தவறியது. காலம் வரும்போது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது எல்லா நன்மைகளும் கிடைக்கும். சரி, ஓகே. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 4 பேருக்கு மிக்க நன்றி. நேரில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.